வழி விடாம போன 10,000 ரூபாய் ஃபைன். பாம்பு கடிச்சா என்ன பண்ணணும்? நீங்க எதுவுமே பண்ண வேணாம். அதிகபட்சம் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்டி இருக்கு? இது வந்து 140 வரை போயிருக்குங்க பெரிய வண்டியா. சார் லைஃப் சப்போர்ட்னு சொல்லிட்டு இருக்கீங்க. லைஃப் சப்போர்ட்னா என்னங்க சார்? வெல்கம் டு யோகம் vlogs. நான் ஆதவன் ராமசாமி. நான் நிருபன் தொல்காப்பியன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 2 விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ஒன்னு உயிருள்ள ஹீரோ, இன்னொன்னு உயிரற்ற ஹீரோ. உயிரற்ற ஹீரோ. உயிரற்ற ஹீரோனா தெரியல உனக்கு? அதாவது ரோட்ல வந்தாலே அவங்களுக்கு அப்படியே ஒதுங்கி நிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பயமும் மரியாதையும் கலந்து ஒரு மாதிரியா இன்னமும் கிராமப்புறங்கள்ல இருந்துட்டு தான் இருக்கு. ஆமாண்ணா. இன்னைக்கு எதை பத்தின இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம்னா, ஸோ இந்த நேரத்தில் நாமக்கல் எம்எம் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அப்ரோச் பண்ணோம். ஓகே எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றி நாமக்கல் எம்எம். ஃபர்ஸ்ட் விஷயம், ஆம்புலன்ஸ்ல ஏன் வந்து ரிவர்ஸ்ல இருக்கு தெரியுமா? ஆமாண்ணா. ஸ்கூல் படிக்கும்போது தெரியாம இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னா இப்போ வரவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு என்னன்னா மிரர்ல பார்க்கும்போது அது வந்து மாத்தி தெரியாது. ஆம்புலன்ஸ்ன்னு தெளிவா இருக்கும். அதாவது ரிவர்ஸ்ல தெரியாது, நேரா தெரியும். அப்போ வந்து ஆம்புலன்ஸ் வருது வழி எட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. கரெக்டா? வழி விடாம போன 10 தேதிக்கு நான் 2025க்கு 10,000 ரூபாய் ஃபைன். 10,000 ரூபாய் ஃபைன் கட்டுறதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு அப்படின்ற மைண்ட் செட்டோட நீங்க எல்லாரும் ஒதுங்கி நின்னீங்கன்னா ஒரு உயிரை காப்பாற்றலாம். ஆக்சுவலா இதுலயும் நான் லண்டனை ரிமெம்பர் பண்ணியே ஆகணும் தம்பி. லண்டன்லயும் அதே தான், லெஃப்ட் சைடு தான் எல்லாரும் போகணும். அதாவது ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா நம்ம லெஃப்ட் சைடு போயிட்டு வழி விட்டுறணும். ஆனா அமெரிக்கால வந்து ரைட் சைடு, ஏன்னா ஸ்டேரிங் இந்த சைடு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ நாம வந்து லண்டன் இதை தான் ஃபாலோ பண்றோம். அதனால நிறைய பேருக்கு இது தெரியாது எந்த இடத்துல போறது. ஏன்னா பதட்டத்துல இருப்பாங்க, பின்னாடி ஆம்புலன்ஸ் வருதுன்னு பதட்டத்துல இருப்பாங்க. லெஃப்ட்ல போகணுமா ரைட்ல போகணுமான்னு தெரியாது. ஸோ இந்த வீடியோ மூலமா நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, நீங்க ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா நம்ம இந்தியன் ரோட்ல லெஃப்ட் சைட்ல தான் போகணும். ஓகே. ஸோ மேற்கொண்டு இந்த ஆம்புலன்ஸ்ல என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அதுக்கப்புறம் இந்த ஆம்புலன்ஸ்ல எத்தனை உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு, என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க அப்படின்றத நம்ம ஸ்பெஷலிஸ்ட் டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். போலாம் தம்பி. நம்ம ஆம்புலன்ஸ்லாம் ஏறுறோமா? கேரவன் மாதிரி இருக்கு. அதானே. சைட்ல வந்து ஒரு டைனிங்கும் ஒரு பாத்ரூமும் இருந்துச்சுன்னா பக்கா கேரவன் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியே ஆம்புலன்ஸ்ல வச்சிருக்காங்க தம்பி. சூப்பர். கலர் நல்லா இருக்குண்ணா. ஆக்சுவலி எமர்ஜென்சியா இறங்கி அதெல்லாம் இல்ல, நம்ம விசிட்டருங்கிறதுனால அப்படி இல்ல. ஆக்சுவலா ப்ளூக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. ஓ அப்படிங்களாண்ணா. நாம போற ஒவ்வொரு கலருக்கும் ஒரு ரீசன் இருக்கு தம்பி. இப்ப நம்ம ஆம்புலன்ஸ்குள்ள வந்துட்டோம். இதுல வந்து எமர்ஜென்சி டைம்ல என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி டாக்டர் நிலவழகன் சாரை பார்க்க வந்திருக்கோம். சார் தான் அது. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அதான் சார், இப்போ வந்து எமர்ஜென்சி அப்படின்னா தான் நம்ம ஆம்புலன்ஸ் அப்படின்றத மைண்டுக்கு வரும். ஸோ இப்போ எமர்ஜென்சி டைம்ல ஏதாவது இப்போ வீட்டில் வந்து யாரோ சூசைட் பண்றாங்க, இல்லை பாய்சன், இல்லை வந்துட்டு ஏதோ பாம்பு கடிக்குது, இல்லை ஹார்ட் அட்டாக்கே வருது, அப்போ ஆட்டோ கார் அதில் போறதுக்கு பதிலாக இதுல வர்றதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? சரி, என்னன்னா கிராமத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் ஃபியர் அது எல்லாத்துக்குமே இருக்கு காமனா. ஸோ மக்கள் பண்ற பெரிய தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து மாரடைப்பு வந்திருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, எமர்ஜென்சியாக உடனே வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஏதோ ஆட்டோவில் இல்லைனா காரில் வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அதுக்கும் ஆம்புலன்ஸ்க்கும் என்ன பெரிய டிஃப்ரென்சஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேரிங் எதுவும் பெருசாக இருக்காது. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஷியஸாக இருக்காங்களா இல்லையா அது மட்டும் தான். அவங்களோட மைண்டில் வந்துட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தான். வேற கம்பேரிங் டு ஆம்புலன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் இருக்கும். வி வில் கிவ் ஆல் த சப்போர்ட்ஸ், மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம். பிபி எவ்வளோ இருக்குது, பல்ஸ் ரேட் எவ்வளோ இருக்குது, ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றது கண்டினியூஸாக ஒரு மானிட்டரிங் இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆட்டோலையோ இல்லை கார்லையோ வந்துட்டு பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வராங்க அப்படின் போது ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்த உடனே என்னன்னு பார்த்தீங்கன்னா வில் டிக்ளேர் தம் டெத். பட் வேறஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸில் வரும்போது சப்போஸ் ஆன் த வே டு த ஹாஸ்பிட்டலில் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா சப்போஸ் அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க, இல்லை பல்ஸ் ரேட் வந்து சுத்தமாக இல்லை அப்படின்னு வரும்போது, இல்லை ஆக்சிஜன் சுத்தமாக இல்லை, சுத்தமாக ரெஸ்பான்சிவ்னஸ் எதுவுமே இல்லைன்னா உடனே நம்ம வந்து டீம் என்ன பண்ணுவோம், வில் ஸ்டார்ட் டூயிங் சிபிஆர். சிபிஆர் வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருப்போம். சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த பேஷண்ட்டுக்கு இன்டிபேட் கூட பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்டிபேட் பண்ணும்போது இட் இஸ் அ லைஃப் சேவிங் ப்ரொசீஜர். இதுதான் வந்து காப்பாற்ற போகுது. ஸோ உடனே என்ன பண்ணுவோம், உடனே வந்து ஒன்ஸ் வி ரிசீவ் தி பேஷண்ட் இந்த இஆர் நாங்கள் உடனே என்ன பண்ணுவோம், உடனே ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் உடனே ஸ்டார்ட் பண்ணுவோம். திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். ப்ரோ வணக்கம் ப்ரோ. உங்கள் பேர்? அருண்குமார் ப்ரோ. இமீடியட்டாக நம்ம வண்டியை பார்க்கலாமா? பார்க்கலாம் ப்ரோ. வாங்க ப்ரோ.
எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ? 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. ஒரு ஸ்டார்டிங் ஆம்புலன்ஸுக்கு வந்துட்டீங்களா? ஆமாங்க ப்ரோ. டிரைவிங் தெரிஞ்சதுலேருந்து வந்து ஓட்டிட்டு இருக்கேன் ப்ரோ. ஓ சூப்பர் சூப்பர் ப்ரோ. எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா, பொதுவா எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவீங்க, அதிகபட்சம் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்டி இருக்கீங்க? ஆம்புல 100 இருக்குங்களா, நாங்கள் 90 வரைக்கும் போவோங்க. கேஸ் நார்மல் கேஸ்னாவே. ஓகே. இது வந்து 140 வரைக்கும் போயிருக்குங்க பெரிய வண்டியா. நீங்களே 140 வரைக்கும் ஓட்டி? 140 வரைக்கும் கேஸ் ஓட்டிருக்குங்க. சூப்பர் சூப்பர் ப்ரோ. சார் இப்போ எமர்ஜென்சி அப்படின்னு வரப்ப நம்ம ஆம்புலன்ஸ் ஞாபகத்து வருதுங்களா? அதே மாதிரி எதுக்காக எமர்ஜென்சி அப்படின்னு பாக்குறப்ப பாம்பு கடி தான் மேக்ஸிமம் வரும். பாம்பு கடிச்சா என்ன பண்ணணும்? நீங்க எதுவுமே பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அதுதான். ஏன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மித்து இருக்கு. அந்த காலத்துல இருந்தே பாம்பு கடிச்சா வந்துட்டு கோயில்ல போய் உட்காந்து பூஜை போட்டு கயிறு மாதிரி ஒன்று கட்டுவாங்க, இல்லைன்னா துணி மாதிரி கட்டுவாங்க. அது முக்கியமா இப்போ ரீசெண்டா வந்து கொல்லிமலையில ஒரு பேஷண்ட் அப்படி நடந்திருக்கு. அப்படி ரீசெண்டா அங்க வந்து ஒரு பாம்பு கடி தான். ஸோ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆம்புலன்ஸ்ல எதுவுமே கூப்பிடவே இல்லை, நேரா வந்து ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க. ஸோ கோயிலுக்கு போன உடனே என்ன பண்ணிருக்காங்க, ஏதோ பூஜை எல்லாம் பண்ணி ஒரு கயிறு வந்து கரெக்டா வந்து பாம்பு வந்து இங்க கடிச்சிருக்கு, கயிறு வந்து இங்க கட்டியிருக்காங்க. ஸோ கயிறுலாம் பூஜை போட்டு கயிறுலாம் கட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நேரா நம்ம கிட்ட தான் வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். ஸோ வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா கை வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வீங்கிரு, பாதி வந்து கருப்பாயிரும், ஃபுல்லா வந்து வீங்கிரு. எதுங்க கயிறை போட்டு கட்டினா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லைங்க அப்பதாங்க வந்துட்டு விஷம் ஏறாது அப்படின்றது. இது ஒரு காலகாலமாக ஒரு மித் வந்து நம்ம கிராமத்தில் யூஸ்வலாக அது ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். அது எதுக்காக வந்து நம்ம வந்து கயிறு வந்து கட்டக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாம்பு கடிச்ச உடனே டக்குன்னு வந்துட்டு நம்ம வந்து கட்டினோம்னா அந்த கிளாட்டிங், அந்த விஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ண உடனே எவ்வளோ சீக்கிரமாக குயிக்காக ஏறுமோ அது அவ்வளோ சீக்கிரமாக குயிக்காக ஏறிடும். ஸோ அதனால தான் வந்துட்டு எப்போதுமே எமர்ஜென்சி சேஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பாம்பு கடியில் கயிறு கட்டுறதோ இல்லை வந்து கிழிக்கிறதோ இல்லை வந்து வாய் வச்சு சக் பண்ணுறதோ அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. ஒரு இடத்துல ரிலாக்ஸாக உட்காரணும், அமைதியாக இருக்கணும், பதட்டப்படக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போதான் ஸ்லோ பாய்சன் ஆகிடும். நீங்கள் கயிறு கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ரெஷர் மாதிரி தான், ஒரு ப்ரெஷர் வந்து பில்டப் ஆகும். அந்த ப்ரெஷர் பில்டப் ஆகணும்னு நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும், என்ன ஆகும், ஈஸியாக வந்துட்டு சிம்டம்ஸ், அதோட சிம்டம்ஸ் எல்லாம் வந்து டக்குன்னு காமிக்க ஆரம்பிச்சிடும். அந்த பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணீங்க சார்? அவ்வளோதான். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேங்க்ரின்னு சொல்லுவாங்க, இல்லை நெக்ரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதோட கை வந்து எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கயிறு கட்டாம அப்படியே ரிலாக்ஸா ஆம்புலன்ஸ்ல கொண்டு வந்தாங்கன்னா இந்நேரம் அந்த கையை காப்பாற்றிக்க முடியும். பட் இவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னா, கையை வந்துட்டு கைத்துல வந்து அப்படியே கட்டி வச்சிருக்காங்க. இது என்னைக்குமே யாருமே இது ஃபாலோ பண்ணவே கூடாது. நீங்க அட்டன் பண்ண கேஸ்லயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ஆக்சிடென்ட் கேஸுங்க தாங்கண்ணா. ஓகே. ரொம்ப கிறிஸ்டிக்கலாக இருந்தாங்க. இங்கேயே ஆக்சிடென்ட் இருக்கிறப்ப நாங்கள் தான் போய் சின் கேஸ் போய் எடுத்துட்டு வந்தாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டு அங்கே பேஷண்ட் வந்துட்டு நாங்கள் கோயம்புத்தூர் கூட்டு போகிறோன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அந்த கேஸ் ரொம்ப கிரிட்டிக்கலாக வெண்டிலேட்டர் போட்டு ஐசியூ டாக்டரோட போனோங்க. ஓகே. எவ்வளோ நேரத்தில் கோயம்புத்தூர்? 1.25 மணி நேரம் மேக்ஸிமம் போயிட்டாங்க. நார்மலாக போனால் 2.25 மணி நேரம் ஆகும். ஓகே. கொஞ்சம் சிக்கா இருக்கனால 1.25 மணி நேரத்தில் போயிட்டுங்க. ஓகே. நம்ம வண்டி பெரிய வண்டி. ஸோ இதுக்கும் அந்த ஆம்னி அது சின்ன வண்டி. ஆமாங்க. ஸோ ஸ்பீடு எது பெஸ்ட்டாக இருக்கும், எது கம்ஃபர்டபுளாக இருக்கும்? பெரிய வண்டி டெம்போ டிராவல் தாங்க கம்ஃபர்டபுளாக இருக்கும். எப்படி சொல்கிறீங்க? இதில் வந்து மினி ஐசியூ வச்சுக்கலாங்க. ஓகே. அது இல்லாமல் பேசஞ்சருக்கு வந்து டிராவலிங் இன்ஜுரி ஆகாது. நம்மளுக்கு வந்து ஏர் சேக்கப்ஸ் இருக்கிறதுனால பேசருக்கு வந்து டிராவலிங் இன்ஜுரி ஆகாதுங்க. ஆம்னி வந்து சேக்கப்ஸ் நார்மல் சேக்கப்ஸ்னால ஜோல்டிங்கில் குதிக்கும், பேஷண்ட்டுக்கு வந்து அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. பெரிய வண்டியில் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. சார் இப்போ பாம்பு கடின்றது மேக்ஸிமம் கிராமங்களில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் டவுனில் அதே சமயம் கிராமங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ன்றது ஒரு ரொம்ப எமர்ஜென்சியான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க ஆம்புலன்ஸில்? ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன மாதிரியான சேஃப்டிஸ் எல்லாம் பண்ணணும்? என்னன்னா, ஹார்ட் அட்டாக் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேஷண்ட்டுக்கு வருதுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஓகே. இது 2 டிஃப்ரென்ஷியேஷன் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு வந்துட்டு டயபெட்டிக் பேஷண்ட் இருப்பாங்க, நான் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் வந்து வேரியேஷன் ஆகும். யார் சொல்கிறேன், சுகர் இருக்கவங்க பேஷண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து பெருசாக எனக்கு வந்து செஸ்ட் பெயின், மாரடைப்பு இங்கே கரெக்டாக இங்கெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. எப்போதுமே எனக்கு லேசாக வந்துட்டு வயிறு எரிச்சலாக இருக்குங்க, கரெக்டாக இந்த இடத்துல வந்து எனக்கு கொஞ்சம் லேசாக வந்து குத்துற மாதிரி இருக்குது, அது மாதிரிலாம் சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க வந்து உடனே வந்துட்டு கிராமத்துலலாம் டக்குன்னு ஒரு மெடிக்கலில் போயிட்டு ஒரு பேண்டோசிட் ஒன்று வாங்கி டக்குன்னு வாயில் போட்டுருவாங்க. பட் தட் இஸ் நாட் தி வே ஆஃப் ட்ரீட்மெண்ட். எப்போதுமே சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு எபிகாஸ்டிக் பெயின், கரெக்டாக இந்த இடத்துல வந்துட்டு ஒரு எபிகாஸ்டிக் பெயின் அவங்க சொல்கிறாங்க, இல்லைனா ரொம்ப எரிச்சலாக இருக்குது அது மாதிரி சொல்கிறாங்கன்னா இம்மிடியேட்டாக அவங்க கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் கொண்டு வரணும். திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோகால். இது 2வது ப்ரோட்டோகால் படி வந்து பார்த்தீங்கன்னா, ஆம்புலன்ஸில் வந்துட்டு அந்த பேஷண்ட்டை நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ ஷிஃப்ட் பண்ணி நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் டே வரை கொண்டுட்டு வரும்போது சடனாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அன்ரெஸ்பான்சிவ் ஆயிடுவாங்க. சடனாக ஆன் டேபிள் டெத். ஏன்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து கிளினிக்கலாக அவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் ஒன்றும் பெருசாக தெரியாது.
நான் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல சிவியர் செஸ்ட் பெயின் சொல்லுவாங்க. நல்ல சிவியர் செஸ்ட் பெயின், அதாவது கத்தி எடுத்து எப்படி குத்துறோம் அது மாதிரி ஷார்ப் பெயின் மாதிரி சொல்லுவாங்க. பின்னாடி முதுவலி சொல்லுவாங்க, தோள்பட்ட சைடு வலி சொல்லுவாங்க, குப்புன்னு அப்படியே வேத்து போகும், படப்படப்பா இருக்கும். இது மாதிரி பேஷண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் டயபெட்டிக்ல வந்து அது கிளினிக்கலா நம்மளுக்கு அந்த சிம்டம்ஸ் தெரியும். ஆனால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சிம்டம்ஸ் எதுவுமே பெருசா தெரியவே தெரியாது. நிறைய பேருக்கு அது தெரியல. பட் இந்த வீடியோல நான் கண்டிப்பா கிளியர் பண்ணி தான் ஆகணும். ஸோ கண்டிப்பா டயபெட்டிக் அண்ட் நான் டயபெட்டிக் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எந்தெந்த பேஷண்ட்ஸ்க்கு எது மாதிரி சிம்டம்ஸ்லாம் வரும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் இது கிளியரிஃபை பண்ணிடலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த பேஷண்ட்டை நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம் ஆம்புலன்ஸ்ல. ஸோ ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் ஆன் த வேல ஹாஸ்பிட்டல் வந்து கொண்டுட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேசிட்டே வருவாங்க. சேச்சுரேஷன் எல்லாமே நார்மலாக இருக்கும், ஹார்ட் ரேட் நார்மலாக இருக்கும், பிபி எல்லாமே நார்மலாக இருக்கும். சடனாக போக போக என்னன்னு பார்த்தீங்கன்னா சடனாக கொலாப்ஸ் ஆயிடும். கொலாப்ஸ்னா சடன் டெத். ஸோ இது மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இந்த ஆம்புலன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் ஃபுல் லைஃப் சப்போர்ட். சார் லைஃப் சப்போர்ட்னு சொல்லிட்டு இருக்கீங்க. லைஃப் சப்போர்ட்னா என்னங்க சார்? லைஃப் சப்போர்ட்னா பேசிக்கா ஒரு ஐசியூல என்னெல்லாம் வந்து இருக்கு, டிஃபிபிலேட்டர், வென்டிலேட்டர், சக்ஷன், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்ல அத்தனை ஃபெசிலிட்டிஸ்மே நம்மளுக்கு இருக்கு. ஸோ அதுதான் வந்து லைஃப் சப்போர்ட். அதோட ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் பேஷண்ட்ஸ்ன்றதை நம்ம முன்னாடி டாபிக் பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா எல்லா டோசேஜ், லோடிங் டோஸ் அப்படின்றது சில டேப்லெட்ஸ்லாம் இருக்கு. அதாவது உயிர் காப்பாற்ற வேண்டிய ஒரு விஷயம். அது கண்டிப்பா நம்மளுக்கு வந்து எப்போதுமே ஒரு ஸ்டாக் இருந்துட்டே தான் இருக்கும் ஆம்புலன்ஸ்ல. அதுதான் வந்து ஒரு லைஃப் சப்போர்ட். ஸோ நம்ம ஆம்புலன்ஸ்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தீஸ் ஆர் தி அட்வான்ஸ்டு சிஸ்டம் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் தி மொபைல் வென்டிலேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பேஷண்ட் வந்துட்டு ஆன்கோயிங் டு த ஹாஸ்பிட்டலில் வந்து சப்போஸ் வென்டிலேட் பண்ணிட்டோம், இன்டிபேட் பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே வந்துட்டு வென்டிலேட்டரில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் வந்துட்டு மெயினாக இந்த மிஷின். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் தி மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிபி, பல்ஸ் ரேட், சேச்சுரேஷன் இது எல்லாமே பார்க்கறதுக்காக ஒரு கண்டினியூஸ் மானிட்டரிங் எப்போதுமே இருக்கும் நம்ம ஆம்புலன்ஸில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் செக்ஷன் வந்து எதுக்காக யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாய்சன் கேஸ்லாம் வந்துட்டு நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம் ஹாஸ்பிட்டலுக்கு, அது மாதிரி அப்போ வந்துட்டு ஆஸ்பிரேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது வந்து செக்ஷன் வந்து மொபைல் செக்ஷன் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் தி பேஷண்ட் சைடு. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிபிலேட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கார்டியாக் பேஷண்ட்ஸ், ஓபிசி கேசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சடனாக பேஷண்ட் டெத் ஆகிட்டாங்க, இல்லை நம்ம வந்துட்டு ஏசிஸ்டோவில் இருக்காங்க, இல்லை விடியில் இருக்காங்க பேஷண்ட்டு, அது மாதிரி பேஷண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃபிப் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் தி பேஷண்ட் டு ரிவர்ட் தெம் பேக். இது வந்து பார்த்தீங்கன்னா பைபேப், இட் இஸ் கால்ட் அஸ் தி மொபைல் பைபேப் மிஷின். இது வந்து வீட்டில் கூட நம்ம வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி மிஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நல்ல ஒபிசிட்டி பேஷண்ட்ஸ், டைப் 2 ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர், சிஓபிடி பேஷண்ட்ஸ், ஸ்லீப் ஆப்னியா பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்போஸ் ஒரு எமர்ஜென்சி கேஸ் அப்போ நம்ம ஷிஃப்டிங் பண்ணும்போது இது மாதிரி பைபேப் மிஷின் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வித் நெபுலைசர். இது வந்து இன்ஃபியூஷன் பம்ப் வந்து எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிலரேட்டட் ஹைப்பர் டென்ஷனு, ஹைப்போவால்மிக் ஷாக்கு, கார்டிஜெனிக் ஷாக்ல இருக்காங்க. இது மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபியூஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சப்போஸ் வந்துட்டு ஷிஃப்டிங் அப்போ லாங் டர்மோ 3 to 4 hours நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோன்னா this will be very very useful for the patients. சவுண்ட் ஒவ்வொரு சவுண்டும் டிஃப்ரெண்டாக இருக்கும். சில சமயம் போலீஸ் வண்டி தான் வருது, அந்த மாதிரி அந்த கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ இந்த சவுண்டோட வேரியேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது என்ன மைக் இருக்கு, இது என்ன மைக்கு, இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ. இது மைக் வந்து டிராஃபிக்காக இருந்தால் எடுத்து பேசுவோங்க. இதுதாங்க ஆம்புலன்ஸ் ஆம்பு. ஓகேங்களா? இது பவர் பட்டனு. இது வந்து ரூம் எக்ஸ் மேலே எரியுது. இது சைரன் பட்டனுங்க. இது வந்து வால்யூம் பட்டனு. இது வந்து லாங் சைரன், கேஸ் நார்மலாக இருக்கிறப்ப போட்டுக்குவோம். ஓகே. இது வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தால் இது போட்டுக்குவோம். ஓகே. இது கேஸ் ரொம்ப இதாக இருந்தால் இது போட்டுக்குவாங்க. எமர்ஜென்சியாக இருந்தால் இது போட்டுக்குவாங்க. ஓகே, அவ்வளோதாங்க. இதில் வந்து மூணு தான் இருக்குது. இது வந்து வால்யூமுங்க, நமக்கு தேவையான வால்யூம் வச்சுக்கலாம். ஓகே. மோஸ்ட்லி இந்த வால்யூம் கேட்டும் வழி விட்டுறோம்னா மைக் இருக்குங்க. மைக்குங்களா? ரொம்ப டிராஃபிக்காக இருந்து இப்போ ரொம்ப எமர்ஜென்சி சைரன் சொன்ன பார்த்தீங்களா, அதுவும் போட்டு வழி விடலன்னா மைக் எடுத்து பேசுவோம். என்ன சொல்லுவீங்க? பேசுங்க. கொஞ்சம் வழி விடுங்க, கேஸ் ரொம்ப சிக்கா இருக்குது, எமர்ஜென்சியா இருக்குது, கொஞ்சம் வழி விடுங்கன்னு சொல்லி பேசுவோம். அப்ப வழி விட்டுருவாங்க. ஓகே. இப்ப நம்ம எமர்ஜென்சி அப்ப, அதாவது ஆம்புலன்ஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி வீட்டுல அவங்க என்னென்ன பண்ணணும்? ஏன்னா நிறைய மித்து இருக்குங்க சார். கை தூக்க சொல்லுவாங்க, வாய் திறக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய மித்து இருக்கு. அதெல்லாம் மித்தா அல்லது என்ன உண்மையான விஷயம்? நம்ம என்ன பண்ணணும் எமர்ஜென்சி அப்போ? சரி, இது மாதிரி மாரடைப்பு வரும்போது பேஷண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க வந்து கான்ஷியஸாக இருக்கணும். பேஷண்ட் கான்ஷியஸாக இருந்தாங்கன்னா நீங்கள் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான். நல்லா வந்துட்டு ஒரு நல்ல கை தட்டலாம். ஸோ கை தட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். சார் என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அவங்க ஏற்கனவே வந்துட்டு மாரடைப்பில் இருக்காங்க, நீங்கள் வந்துட்டு கை தட்ட சொன்னீங்கன்னா அவங்க அந்த சூழ்நிலையில் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நல்லா தெளிவாக இருக்காங்க, நல்லா பேசுகிறாங்க, நல்லா கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து இது பண்ணணும். இல்லை ஒரு மாதிரி ட்ரௌசியாக இருக்காங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, என்னால் படுத்துகிட்டே இருக்குன்னு தான் தோணுதுன்னா நீங்கள் எதுவுமே நீங்கள் வந்து பண்ண வேணாம். ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் நீங்கள் எதுவுமே தயவு செஞ்சு எதுவும் செய்யாதீங்க. பட் பேஷண்ட் நல்லா கான்ஷியஸாக இருக்காங்க, தெளிவாக இருக்காங்க,
நீங்கள் சொல்கிற கேள்விக்கெலாம் வந்து பதில் ரிப்ளை பண்ணுறாங்கன்னா மட்டும் இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். பை கிளாப்பிங் ஹேண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் ஓரளவுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதுக்காக தான் வந்துட்டு கிளாப் ஹேண்ட்ஸ் வந்து சொல்கிறோம், வேற ஒன்றும் இல்லைங்க. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் பெயின் இல்லைனா வந்துட்டு அப்டமன் பெயின் இல்லைனா வந்துட்டு எனக்கு வந்து வயிறு எரிச்சலாக இருக்குது, இது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயோ இல்லை வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விசேஷத்துக்கோ நல்லதுக்கு கெட்டதுக்கோ ஏதோ நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, இது மாதிரி பேஷண்ட்ஸ் வந்துட்டு இது மாதிரி டிப்பிக்கலாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா உடனே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் உடனே போயிட்டு உடனே ஒரு சீரியல் இசிஜி கண்டிப்பாக ஒன்று எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும் சார். ஓகே, நீங்களே நிப்பாட்டி ஒரு பக்கத்து மெடிக்கல்லையோ வந்துட்டு ஒரு பேண்டோசிடோ இல்லை சப்போஸ் நீங்கள் நர்சிங் ஸ்டாஃபாக இருந்தாலும் அண்டர் டாக்டர் கைடன்ஸ் இல்லாமல் இந்த லோடிங் டோஸ் அதெல்லாம் எதுவுமே வாங்காதீங்க. லோடிங் டோஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டேப்லெட் வரும். டேப்லெட் எக்கோஸ்பிரின் ஒரு டேப்லெட் இருக்குது, டேப்லெட் குளோபிலேட்னு ஒரு டேப்லெட் இருக்குது, அட்ரோஸ்டாட்டின், இந்த டேப்லெட்ஸ் தான் வந்து லோடிங் டோஸ்னு சொல்கிறாங்க. அதாவது இது எல்லாமே வந்து உயிர் காப்பாற்ற வேண்டிய ஒரு விஷயம் அது. ஓகே, இதில் என்ன சார் பிரச்சனை, உயிர் காப்பாற்ற வேண்டிய விஷயம் தானே, அப்புறம் ஏன் சார் போடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிகாஸ் அந்த பேஷண்ட்டுக்கு ஆல்ரெடி வந்து சிவிஏ இருக்கலாம், சிவிஏனா வந்துட்டு பக்கவாதம் இருக்கலாம், அதுக்குண்டான சில டைம் டேப்லெட்ஸ் சாப்பிட்டு இருக்கலாம். ஏன்னா இது மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு எக்காரணத்து கொண்டோ லோடிங் டோஸோ எதுவும் கொடுக்கக்கூடாது. ப்ராப்பராக டாக்டர் கன்சல்டன்ட் இல்லாமல் எதுவுமே கொடுக்கவே கூடாது. சார் சூப்பரான விளக்கம் சொன்னீங்க சார். நடமாடும் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை நம்ம இந்த வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். ஒன்று டாக்டர்ஸை, 2வது இந்த ஆம்புலன்ஸ். ஏன்னா காஸ்ட்லியான வெஹிக்கிள் இருந்தாலும் ஸ்பீடாக போக மாட்டோம், ஆம்புலன்ஸ் தான் வந்துட்டு ஸ்பீட் அப்படின்றதுக்கு ஒரு இது. ஏன் ஆம்புலன்ஸ் மட்டும் ஸ்பீட்? ஸோ அதுக்காக தான் வந்து கோல்டன் ஹவர் அப்படின்றது சொல்கிறாங்க. கோல்டன் ஹவர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பீரியட். நம்ம எதுக்காக வந்துட்டு எமர்ஜென்சியாக நம்ம வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வராங்க, எப்படியாவது அந்த பேஷண்ட்டை காப்பாற்றணுமே அப்படின்றதான் வராங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் எவர் இட் மேபி, மாரடைப்பாக இருந்தாலும் சரி இல்லை வந்துட்டு பக்கவாதம் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரோக்காக இருந்தாலும் சரி, இதை வந்து கிளினிக்கல் ப்ரோட்டோகால் படி இந்த ஒரு டைமிங்குள்ளே வந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த பேஷண்ட்டை காப்பாற்ற முடியும். படத்துலலாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கல்ல, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தீங்கன்னா அந்த பேஷண்ட்டை காப்பாற்ற முடியும், ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பேஷண்ட் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா காப்பாற்ற முடியும். அது வந்துட்டு சும்மா படத்துக்காக மட்டும் அவங்க சொல்லலை, ரியாலிட்டியும் அதுதான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அது முக்கியமாக ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸு, எம்ஐ மாரடைப்பு, மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, இது மாதிரி பேஷண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடனே வந்துட்டு அந்த ஒரு விண்டோ பீரியட் ஆர் கோல்டன் ஹவர்க்குள்ள அவங்க கொண்டுட்டு வந்தாங்கன்னா நிச்சயமா அந்த பேஷண்ட்டை காப்பாற்ற முடியும். சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா அட்டெண்டர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க, 6 ஹவர்ஸ் கழிச்சு கொண்டுட்டு வருவாங்க, இல்லைனா ஒரு 8 ஹவர்ஸ் கழிச்சு கொண்டுட்டு வருவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பக்கவாக தான் நான் சொல்ல வரேன். அப்போ என்ன ஆகும், வாய் கொஞ்சம் லேசாக வந்து கோணையாக போகும், ஒரு கை ஒரு கால் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வராது, இது வந்து ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி பேஷண்ட்ஸு 6 ஹவர்ஸ்க்கு மேலே இல்லை 8 ஹவர்ஸ்க்கு மேலே அவங்க கொண்டுட்டு வந்தாங்கன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, ஜஸ்ட் வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான். பட் 3 ஹவர்ஸ்க்குள்ளே இல்லை ஒரு 4 ஹவர்ஸ்க்குள்ளே இது மாதிரி பேஷண்ட்ஸ் வந்துட்டு கொண்டுட்டு வந்தோடனே நம்ம வந்து எடுத்தோடனே என்ன பண்ணுவோம், சிடி ஒன்று எடுத்து பார்ப்போம். சிடி எடுத்து பார்த்ததுக்கப்புறம் எந்த விதமான ஸ்ட்ரோக்கு, 2 விதமான ஸ்ட்ரோக் இருக்குது. ஒன்று வந்து ஹெமர்ஜிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைனா இஸ்கெமிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. அதை ஃபஸ்ட் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் வாட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரோக் அப்படின்றது. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து லைஸ் பண்ணுவோம். உடனே இந்த 4 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்க கொண்டுட்டு வந்தாங்கன்னா நம்ம உடனே ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணி உடனே லைஸ், இது வந்து இமிடியேட் எமர்ஜென்சி ப்ரொசீஜர். ஆனால் 4 ஹவர்ஸ்க்கு மேலே அவங்க கொண்டுட்டு வராங்க, இந்த விண்டோ பீரியட் வந்து தாண்டிடுச்சுன்னா நிச்சயமாக இந்த பேஷண்ட்டுக்கு வந்து லைஸ் எதுவும் பண்ண முடியாது, ஜஸ்ட் ஒரு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த கோல்டன் ஹவர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தர் ரோட்ல கிடக்குறாரு, பப்ளிக் ஆகிய நாங்கள் அவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்? அதாவது ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் வர வரைக்கும் ஒரு கேப் இருக்குங்களா, அப்போ என்னென்ன பண்ணணும்? சரி, பப்ளிக் வந்து பண்ற பெரிய தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே வந்துட்டு அப்படியே ஹீரோ மாதிரி வந்து தண்ணி கொடுக்கறது, சோடா கொடுக்கறது, இது மாதிரி தான் மேக்ஸிமம் வந்து பப்ளிக் பண்றாங்க. இது ஆக்சுவலி வந்து பண்ணவே கூடாது. வெதர் தி பேஷண்ட் இஸ் கான்ஷியஸ் ஆர் அன்கான்ஷியஸ் எதுவுமே தயவு செஞ்சு கொடுக்காதீங்க முதல்ல. அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஒரு பேஷண்ட் ஆக்சிடென்ட் ஆகி ரோட்ல இருக்காங்கன்னா உடனே ஒரு 108 ஆம்புலன்ஸ் உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஒரு பப்ளிக்கா ஏதோ ஒரு வந்துட்டு நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி நீங்க வந்து படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்களே போய் ஒரு பல்ஸ் போய் பார்க்கணும். இல்ல பல்ஸ் பார்க்க தெரியலன்னா கூட அட்லீஸ்ட் வந்து பேஷண்ட் ரெஸ்பான்சினஸா இருக்காங்களா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். தட்டி எழுக்கணும், ஷோல்டர்ல நல்லா தட்டி இது மாதிரி வந்துட்டு ஐயா நான் பேசுறது உங்களுக்கு கேட்கதா இல்லையா அப்படின்றத நல்லா சத்தமா போட்டு பேசணும். சப்போஸ் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு சிபிஆர் கொடுக்க தெரியலாலும் சரி, இல்ல வந்துட்டு வேற பல்ஸ் பார்க்கலாம் தெரியலாம் சரி, நீங்க எதுவுமே பண்ண வேணா 108 ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் நீங்க அமைதியா இருந்தாலே போதும். எக்காரணத்து கொண்டோ சோடா தண்ணி ஷிஃப்ட் பண்ணி நீங்க பாட்டு அப்படியே ரோட் சைட்ல வெளியில வைக்கிறது இதெல்லாம் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஷிஃப்டிங் பண்ணும்போது என்ன நடக்கும்னா அவங்களுக்கு வந்து இந்த பின்னாடி வந்து அந்த எலும்புல வந்து ஏதாவது ஃப்ராக்சர் ஏதாவது இருக்கா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியாது.
தெரியாது. சப்போஸ் ஃப்ராக்சர் இருந்துச்சுன்னா நம்ம நார்மல் பப்ளிக்கு என்ன தெரியும், அவங்க ஜஸ்ட் சும்மா கையை கால் பிடிச்சி அப்படியே ஷிஃப்ட் தான் பண்ணுவாங்க. தட் இஸ் நாட் தி ப்ராப்பர் வே ஆஃப் ஷிஃப்டிங் தி பேஷண்ட். அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது ஷிஃப்ட் பண்ணுறது. ஓகே. ஸோ அதனால தான் நான் தெளிவாக சொல்லிடுறேன், ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். ஸோ அதுக்காக எதுவுமே பண்ண வேணாம்னா பல்ஸ் கூட பார்க்கக்கூடாதா, இல்லை வந்துட்டு தட்டி எழுப்ப கூட பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கிட்ட போய் அட்லீஸ்ட் வந்து பேஷண்ட் ரெஸ்பான்ஸ் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கா இல்லையா அட்லீஸ்ட் பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, புரியுது சார். சூப்பர். இண்டிவிஜுவலாக ஓகே, இதே குரூப்பா இல்லை மாஸ் ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்றப்ப யாரை ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ்ல உட்கார வைக்கணும்? சரி, என்னன்னா இதே மாதிரி பேஷண்ட்டு ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு 4-5 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க ஹாஸ்பிட்டலில். அது எங்களுக்குன்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது, ஒரு ட்ரையட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, ரெட்டு க்ரீனு ஆரஞ்சு அப்படின்றது. ஸோ அதே மாதிரி தான் டிப்பிக்கலாக நீங்களும் ஃபாலோ பண்ணணும். ஓகே. அவுட் சைட் தி ஹாஸ்பிட்டலில் அதே மாதிரி நீங்களும் அதே தான் ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் பேஷண்ட் வந்து நல்லா தெளிவாக இருக்காங்க, அவங்களாவே ஏஞ்சி உட்காராங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களால நீங்கள் போய் பார்க்கவே கூடாது. பிகாஸ் ஆல்ரெடி அவர் வந்து நல்லா கான்ஷியஸாக இருக்காங்க, நல்லா கம்யூனிகேஷன் பண்ணுறாங்க. எந்தெந்த பேஷண்ட்ஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த பேஷண்ட் வந்து அன்ரெஸ்பான்சிவாக இருக்காங்க, சிவியர் ப்ளீடிங் இருக்குது, அது மாதிரி பேஷண்ட்ஸ் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோக்கஸே எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் இட் ஹேஸ் டு கம் டு தி கிரீன். ஃபஸ்ட்டு அன்கான்ஷியஸ் பேஷண்ட்லேருந்து தான் கான்ஷியஸ் பேஷண்ட்டுக்கு நீங்கள் வரணும். ஸோ அது மாதிரி பேஷண்ட்ஸ் தான் யூ ஹேவ் டு டேக் மோர் கேர். மோர் கேர் பண்ணி உடனே வந்துட்டு ஆம்புலன்ஸில் ஷிஃப்ட் பண்ணணும். பிகாஸ் தீஸ் பீப்புள் தான் வந்து ஏதாவது உள்ளுக்குள்ள இன்டர்னல் ஆர்கன் ஏதாவது டேமேஜாக இருக்கலாம், இல்லைனா ஹைப்போவால்மிக் ஷாக்கில் கூட இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் இது மாதிரி பேஷண்ட்ஸை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா பூர்ந்து கவனிக்கணும். ஓகே ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ உண்மையாலுமே உங்கள் ஜாப் வந்து உண்மையாலுமே ஒரு சூப்பர்மேன். கண்டிப்பாக ப்ரோ, நிறைய உயிரை காப்பாற்றுனீங்க. உண்மையாலுமே நீங்கள் தான் ஹீரோ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு சேவை செய்யுங்க. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ப்ரோ. தம்பி, அண்ணா இன்னைக்கும் ரொம்ப மன திருப்தியோட, அதாவது நம்ம எனக்கு என்னென்ன சந்தேகங்கள், நமக்கு என்ன சந்தேகங்கள் இருக்கோ எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஆடியன்ஸ்க்கும் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இதோட நம்ம இந்த விளாக் முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நன்றி யோகம் பிளாக்ஸ்.